வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய தமிழ் கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. குண்டலகேசியின் கதைத்தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா சீத்தலை சாத்தனார். நீலகேசியோட ஆசிரியர் பெயர் இன்னும் அறியப்படவில்லை. குண்டலகேசி நாதகுத்தனார். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். இங்கே இருக்கக்கூடிய 5 நூலுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் 5 நூல்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேங்களா? இந்த நீலகேசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க ஐஞ்சிருங்காப்பியங்கள். ஐஞ்சிருங்காப்பிய வகையை சேர்ந்தது தான் நீலகேசி. அடுத்தது, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை யாதுன்னு கேட்குறாங்க. அகவற்பா. அடுத்தது, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. நிகழ்கால வினைமுற்று அப்படின்னாக்க கிரு கின்று ஆனின்று அப்படின்ற அந்த ஒரு நிது வருதான் பாருங்க, இடைநிலை வருதான் பாருங்க. பழுக்கின்றது, இதில் கின்று அப்படின்ற இடைநிலை வந்திருக்கு. அப்போ இது நிகழ்கால வினைமுற்று. படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குகன்னு கேட்குறாங்க. வினை எச்சம் அப்படின்னாக்க படித்து பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஊ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினை எச்சம். அப்போ படித்து. படித்த ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கா, அப்போ இது பெயரெச்சம். படித்தல், பாடுதல் அல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அம்பு. ஐ அப்படின்னாக்க தலைவன். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க வீகோ சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? பொழுதுபோக்கு. ஒருவர் மற்றும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன்.